ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ராமேஸ் ஹர்சுபை கிச்சன். நாம் இந்த வீடியோவில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஒரு 11 வெரைட்டிஸ் ஆஃப் தோசை பார்க்க போகிறோம். இது ரொம்பவே கிட்ஸுக்கு வந்து ரொம்பவே இஷ்டமானதாக இருக்கும். கண்டிப்பாக எல்லா தோசையும் இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள், அவங்க நல்லாவே சாப்பிடுவாங்க. நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற தோசை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜாக்ரி தோசை. இதுக்கு வந்து நீங்கள் தோசை செய்கிறதுக்கு நீங்கள் வந்து பொடிச்ச பனை வெல்லம் எடுத்துக்கோங்க. ஏன்னா அது வந்து தூளாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அந்த தோசை மேலே அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணும்போது. இந்த தோசை ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நான் கூட டேஸ்ட் பண்ணேன், ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. அந்த வெல்லம் வந்து கடைசியாக அந்த உருகி வரும்போது அந்த தோசை வந்து ரொம்பவே கிறிஸ்பியாக இருந்தது. ஸோ இந்த தோசை கண்டிப்பாக உங்கள் கிட்ஸுக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த தோசையை ட்ரை பண்ணி பாருங்கள். ஜாக்ரி தோசை. நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிற தோசை பார்த்திங்கன்னா எக் தோசை. இது வந்து எல்லாத்துக்குமே தெரியும். எக் தோசை வந்து நல்ல ஒரு ப்ரோட்டீன் ரிச்சான தோசை. ஸோ ஒரு தோசை நீங்கள் கொடுத்தாலுமே போதும், உங்களுக்கு வயிறும் ஃபுல்லாகிடும், நல்ல தேவையான அளவு சத்துக்களும் உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ நான் வந்து ஒரு எக் யூஸ் பண்ணியிருக்கேன். எக்கை நல்லா ட்ராப் பண்ணிவிட்டு நல்லாவே அந்த தோசை ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. அதுக்கு பிறகு கொஞ்சோண்டு உப்பு, கொஞ்சோண்டு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் காரம் வேணுமானா சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கலாம், அது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதெல்லாம் சேர்த்துட்டு எல்லா தோசையிலையும் நெய் இல்லைன்னா பட்டர் நல்லா தாராளமாகவே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மூடி போட்டு வேக வச்சுட்டு அந்த எக்கு வந்து நல்லா வந்து குக் ஆன அப்புறம் எடுத்து கொடுங்க. இது ஒரு தோசை, எக் தோசை. ஸோ இந்த தோசையை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்து நம்ம மூணாவதாக பார்க்க போகிற தோசை பார்த்திங்கன்னா ப்ளூபெர்ரி தோசை. இதுக்கு வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கிறது ப்ளூபெர்ரி யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து ஆப்பிள் யூஸ் பண்ணலாம், வேறு ஏதாவது பப்பாயா யூஸ் பண்ணலாம், ஸ்ட்ராபெர்ரி யூஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஃப்ரூட்ஸை வந்து நல்லா தோசை மேலே ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அந்த ஃப்ரூட்ஸுக்கு மேலே கொஞ்சோண்டு நீங்கள் சுகரை வந்து தூவி விட்டிங்கன்னா அது வந்து நல்லா அந்த ஃப்ரூட்ஸ் வந்து தோசையில் நல்லா வெந்து அந்த சுகரோடு சேர்ந்து ஒரு ஜாம் மாதிரி, ஒரு இன்ஸ்டன்ட் ஜாம் மாதிரி ஆகிடும். ஸோ தோசை சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் நான் கொஞ்சோண்டு சுகர் ஸ்ப்ரெட் பண்ணி அந்த தோசையை நீங்கள் மூடி போட்டு வேக வைக்கும்போது அந்த ஃப்ரூட்ஸோட சுகரும் சேர்ந்து குக் ஆகி நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ நல்லா வந்து குக் ஆன அப்புறம் ஒரு ப்ளூபெர்ரி தோசை, ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸ் தோசை நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். நம்ம ஃபோர்த்தாக பார்க்க போகிறது வந்து ரெயின்போ தோசை. இதுக்கு வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கிறது இந்த கேக்குக்கெல்லாம் யூஸ் பண்ணுற அந்த ஸ்ப்ரிங்கிள்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அதை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்ப்ரிங்கிள்ஸை நல்லா தோசை மேலே நல்லா ஸ்ப்ரிங்க் பண்ணிவிட்டு உங்களுக்கு கொடுத்து பாருங்கள் கிட்ஸுக்கு. அவங்களுக்கு ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கிட்ஸை பொறுத்தளவுக்கு நல்ல ஃபுட் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்தால் அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டெம்ப்டிங்காக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்ப்ரிங்கிள்ஸ் யூஸ் பண்ணி ஒரு ரெயின்போ தோசை சுட்டு கொடுக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது அஞ்சாவதாக பார்க்க போகிறோம். அஞ்சாவதாக பார்க்க போகிற தோசை பார்த்திங்கன்னா ஸோ அஞ்சாவதாக பார்க்க போகிற தோசைக்கு நீங்கள் வந்து நல்லா தோசையை வந்து ரெண்டு பக்கமே வந்து நல்லா நெய் இல்லைன்னா பட்டர் சேர்த்து ரெண்டு பக்கமே நல்லாவே ரோஸ்ட் பண்ணி நீங்கள் தோசை எடுத்துக்கோங்க. ஸோ ஒரு பக்கம் வெந்த பிறகு நல்லா திருப்பி போட்டுட்டு ரெண்டு பக்கமும் நல்லா வந்து ரோஸ்டாகி எடுத்துக்கோங்க. அதை எடுத்து ஒரு தட்டில் வச்சுட்டு இதில் வந்து நான் வந்து சாக்லேட் சேர்க்க போகிறேன். இதுக்கு வந்து நான் நியூட்டெல்லா யூஸ் பண்ணியிருக்கேன். நியூட்டெல்லா யூஸ் பண்ணி அந்த சாக்லேட்டை அந்த தோசை ஃபுல்லாக அந்த சாக்லேட்டை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு உங்களுக்கு உங்கள் கிட்ஸுக்கு எந்த நட்ஸ் பிடிக்குமோ அதை வந்து அந்த நட்ஸை வந்து அந்த சாக்லேட் மேலே ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்தோங்களாம் நல்லா சாப்பிடுவாங்க. நட்ஸே பிடிக்காத குழந்தையாக இருந்தாலும் அந்த சாக்லேட் மேலே நட்ஸ் இருக்கனால அவங்களுக்கு தெரியாது. ஸோ எதா ஒரு நட்ஸை வந்து பொடி பண்ணி அது மேலே போட்டு விட்டுருங்க. ரொம்பவே ஹெல்த்தியானது, ஸோ டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நம்ம அடுத்து ஆறாவதாக பார்க்க போகிற தோசை பார்த்திங்கன்னா பொட்டேட்டோ மசாலா தோசை. இந்த பொட்டேட்டோ மசாலாவுக்கு நார்மலாக நம்ம மசாலா தோசை செய்கிறோம்ல அதே இன்க்ரீடியன்ட் தான் சேர்த்துருக்கேன். ஸோ பொட்டேட்டோ, கொஞ்சோண்டு வெங்காயம், உப்பு, மஞ்சத்தூள். நான் சில்லி சேர்க்கலை, ஏன்னா வந்து அது வந்து சாப்பிடும்போது அது கடிபடும். ஸோ சில்லி சேர்க்கலை. ஸோ அதெல்லாம் சேர்க்காமல் நல்லா பிசைஞ்சிட்டு நம்ம தோசை மேலே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா தாராளமாகவே நெய் ஊற்றி நல்லா ரெண்டு பக்கமும் நல்லா ரோஸ்ட் ஆன பிறகு நீங்கள் எடுத்து கொடுக்கலாம்.
அடுத்து வந்து 7th நம்ம பார்க்க போகிறோம். 7th பார்க்க போகிற தோசை பார்த்திங்கன்னா பொடி தோசை. இது வந்து இட்லி பொடி யூஸ் பண்ணி செய்கிறது. இந்த பொடி தோசை நிறையா கிட்ஸுக்கு ரொம்பவே பிடிக்கும். நல்லா வந்து இட்லி பொடியை நல்லா தூவி விட்டுக்கோங்க. தூவி விட்டு நல்லா வந்து நெய் சேர்த்து நல்லா 2 பக்கமும் ரோஸ்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது நமக்கே ரொம்ப விருப்பமான தோசை. ஸோ நல்லா நெய் சேர்த்துட்டு 2 பக்கமும் டோஸ்ட் பண்ணி கொடுங்க. ஸோ நமக்கு சுட சுட பொடி தோசை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம 8th பார்க்க போகிற தோசை பார்த்திங்கன்னா கேரட் தோசை. ஸோ இதுவும் உங்களுக்கு தெரியும். கேரட் தோசை நார்மலாக நம்ம சுட்டு கொடுத்துருப்போம். ஸோ அதுதான் நான் செய்ய போகிறேன். ஸோ நல்லா வந்து மாவை ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நல்ல கேரட்டை வந்து துருவின கேரட்டை சேர்த்துக்கோங்க. சேர்த்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நல்லா நெய் ஊற்றி சுட்டு கொடுக்கலாம். ஸோ இந்த கேரட்டுக்கு மேலே கொத்தமல்லி போடுறது ஆப்ஷனல். அது வந்து நீங்கள் என்ன எக்ஸ்ட்ராவாக போட விரும்புகிறீங்களோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். நைன்த்து பார்க்குற போகிற தோசை பார்த்திங்கன்னா ரொம்பவே யம்மியான சீஸ் தோசை. இந்த சீஸ் தோசைக்கு நீங்கள் வந்து சீஸை வந்து துருவியும் சேர்த்துக்கலாம். நான் என்கிட்ட ஸ்லைஸ்டு சீஸ் தான் இருக்குது. ஸோ அதனால் நான் பிச்சு சின்னதாக போட்டிருக்கேன். ஸோ நல்லா தோசையோட எல்லா பக்கமும் போட்டுட்டு கடைசியாக அதுக்கு மேலே கொஞ்சோண்டு சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பீஸா சாப்பிட்ற மாதிரி, சீஸ் பீஸா சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். இந்த தோசை செய்கிறப்ப தவாவை வந்து ரொம்பவே சிம்மரில் வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து நமக்கு சீஸு தோசை எல்லாமே நல்லா வேகணும். ஸோ சிம்மரில் வச்சுட்டு நல்லா மூடி போட்டு வேக வச்சிங்கன்னா அந்த தோசை வந்து ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்கும் கீழே எடுத்து பார்க்கும்போது. ஸோ மேலே சீஸில் நல்லா மெல்ட் ஆகி பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். ஓகே, நம்ம 10th பார்க்க போகிற தோசை பார்த்திங்கன்னா நல்லா தோசையை நல்லா வேக வச்சு 2 பக்கமும் கிறிஸ்பியாக வேக வச்சுட்டு கொஞ்சம் தோசை ஆறின பிறகு நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லா வந்து மெல்ட்டான பட்டர், ரொம்பவே மெல்ட் ஆகிருக்கூடாது, தண்ணியாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் ஓரளவு க்ரீமியாக இருக்கிற பட்டர் எடுத்து நல்லா தோசை மேலே அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ப்ரௌன் சுகர் சேர்த்துக்கோங்க. இல்லை ஒயிட் சுகர்னாலும் பரவாயில்ல. நம்ம என்ன ஒரு தோசை தான் தர போகிறோம். ஸோ வந்து நல்லா ப்ரௌன் சுகரை ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்திங்கன்னா அது ஒரு நல்லாயிருக்கும், கிறிஸ்பியாக இருக்கும். அந்த சுகர்லாம் கடிப்படும் போது அந்த தோசை சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம 11th பார்க்க போகிறது ஆனியன் தோசை. இந்த ஆனியன் தோசைக்கு நான் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து பெரிய வெங்காயமே யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப பொடியாக நறுக்கிக்கோங்க. நான் வந்து இதில் கொஞ்சமாக பெரிய பீசஸாக நறுக்கிட்டேன். நீங்கள் ரொம்பவே சின்னதாக பொடியாக நறுக்கிட்டு அதை தோசை மேலே சேர்த்து நல்லா 2 பக்கமும் டோஸ்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா அதுவும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இவ்வளோ தான். நான் வந்து ஒரு 11 வெரைட்டிஸ் ஆஃப் தோசை வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த லாக்டவுன் பீரியடில் ஒரே மாதிரியான தோசை சுட்டு தராமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான வெரைட்டி ஆஃப் தோசை வந்து உங்கள் கிட்ஸுக்கு செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.